ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா இருள்னா வந்துட்டு என்னங்கிற புரிதல் இல்லாத உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அதாவது இருள்னா நிறைய பேர் தீமைன்னு மட்டும் நினைக்கிறாங்க. அது உண்மையா அப்படிங்கிற அந்த கான்செப்டை பத்தி தான் உள்ள போறேன். ஏன்னா தந்திர மார்க்கத்துல நான் ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால நான் அது உங்களுக்கு சொல்றேன். என்ன விட இதை விட உங்களுக்கு இது பெட்டரா விளக்குறவங்க யாரும் கிடையாது. இப்போ இதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இந்த பிலாசபி ஃபர்ஸ்ட் ஓவர் லைன் பிராட் லைன் போட்டுங்க. இருளுக்கான ஆதாரம் எது? அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இருள்னா தீமைன்னு மட்டும் சொல்றோம். இருள்னா தீமைக்கான ஆதாரம் இல்ல கெட்டதுக்கான ஆதாரம் மட்டும் நம்ம நினைக்கிறோம். அது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இருள்ல தான் எல்லாரும் நல்லா தூங்குறோம். கரெக்டா? இருள்ல தான் எல்லாரும் இலைப்பாடுறோம். இருள்ல தான் நம்ம நிறைய விஷயங்களை தேடுவோம். ஓகேவா? நீங்க இப்போ வெளிச்சத்தில் இருக்கும்போது தேடுறது இருள் இருக்கும்போது உங்களுக்கு தேடல் ஜாஸ்தியா இருக்கும்னு உங்களுக்கு தோணும். நைட் உங்களுக்கு தேடலுக்கான ஸ்டிமுலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். கரெக்டா? அப்ப இருள் மிஸ்டரியை குறிக்கும், மர்மத்தை குறிக்கும். ஓகேவா? அப்ப இருள்ங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் தீமைன்னு மட்டும் நினைக்கிற இந்த ஒரு சின்ன மனப்பான்மையிலிருந்து வெளியில இருள்ங்கிற தன்மைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிற ஒரு புரிதல் கொண்டு வரணும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இருள்ங்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சில ஆஸ்பெக்ட்ஸ் நெகட்டிவா இருந்தாலும், நெகட்டிவ்ங்கிறது இருளோட தன்மை. டார்க்னஸ் சொல்லும்போது நெகட்டிவ்ங்கிறது ஒரு ஆஸ்பெக்டா இருந்தாலும், டார்க்னஸ் சொல்லும்போது மிஸ்ட்ரிங்கிற எலமெண்ட் இருக்கு, ரிலாக்ஸேஷன்ங்கிற எலமெண்ட் இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு எலமெண்ட் இருக்கு. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்க்னஸ் இருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க குறிப்பிடும் போது அதுல நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வராது, அதை தாண்டி நிறைய தன்மைகள் வருங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா டீமன்ஸோ எல்லா நெகட்டிவ் பீயிங்ஸோ இந்த இருளோட தன்மையை ரெப்ரசென்ட் பண்ணாலும் ஒரு லெவல்ல அதை தாண்டின நிறைய விஷயங்கள் இருக்குங்கிற ஒரு புரிதலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சோ இந்த இருளுக்கான ஆதாரம் இது. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மதத்திலையும் சாட்டன் ஒருத்தர் இருக்கிறான். முஸ்லீம்லயும் முஸ்லீம் மதத்திலயும் சாத்தான் ஒருத்தங்க இருக்காங்க. அவருக்கு மூல ஆதாரம் இது. எங்கிருந்து எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்து மதத்துல குறிப்பிட்டு இருக்காங்க. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இருளுக்கான ஆதாரம் ரெண்டே ரெண்டு தெய்வம் தான். மகாகால், கால சங்கர்ஷன காளி, அதாவது மகாகாளி. ஓகேவா? மகாகாளியோட ரொம்ப உக்கரமான ரூபம் தான் கால சங்கர்ஷன காளி. இந்த ஆத்யா காளியும் மகாகால பைரவர் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இருளுக்கான ஆதாரம். ஓகேவா? அப்போ ஏன் நம்ம இருள் தெய்வங்களை கும்பிடணும்? ஏன்னா இருள்ல கெட்டதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களே, அதை பயந்து ஒதுக்குறாங்களே. அதனாலதான் நீங்க பிரச்சனையை புரிஞ்சுக்க. இருளை பத்தி நிறைய பேருக்கு புரிதல் இல்ல. இருளை பத்தி நீங்க பயப்படுறீங்கன்னா நீங்க என்ன ஆரம்பத்தாலும் இந்த உலகம் வெளிச்சமா இருந்திருக்கணுமே. ஏன் கடவுள் இருள்ங்கிறத படைச்சாரு? ஏன்னா காலையில ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு நைட் போய் இழப்பாரணும். இழப்பாரி அடுத்து அந்த இழப்பாடுற நேரத்துல நாளைக்கு இன்னும் எப்படி பெட்டரா செயல்படலாம், நாளைக்கு நம்ம லைஃப் இன்னும் எப்படி ஒளிமயமா மாத்தலான்ட்டு அந்த ஒளி வரும்போது நம்ம லைஃப் ஒளிமயமா மாத்துறதுக்கு இருள் தேவை. அவங்களுக்கு சொல்றது புரியுதா? உங்க வாழ்க்கையை ஒளிமயமா மாத்துறதுக்கு இருள் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். ஓகேவா? அப்படிங்கிற போது உங்க இருள்மயமா இருக்கக்கூடிய வாழ்க்கையை இன்னும் எச்சா ஒளியேற்றுறதுக்கு இருள் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும்னா அந்த இருளை நீங்க ஏத்துக்கணும். அந்த டார்க்னஸ் நீங்க எம்ப்ரேஸ் பண்ணுங்க. டார்க்னஸ் எம்ப்ரேஸ் பண்ணும்போது உங்களால மிஸ்ட்ரி அன்லாக் பண்ண முடியும். மிஸ்ட்ரி அன்லாக் பண்ணும்போது நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. லைஃப்ல உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்கும், நாலேஜ் இருக்கும். உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வெல்த் கிடைக்கும். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா நீங்க இருள்ல புதையிலையும் புதைச்சு வைக்கலாம், பணத்தையும் புதைச்சு வைக்கலாம். ஓகேவா? நீங்க பணத்தை கொண்டு புதைப்பீங்களா, புதையில புதைப்பீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? புதையில புதைச்சிட்டு நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்க கூடாது. ஆனா இருள்ல புதையில புதைச்சு வச்சிருந்தே என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும்ல, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும்ல. அதான் நான் சொல்றேன். அப்போ இருள்ல சுவாரஸ்யம் இருக்கு. இருள யாரும் இது பண்ணாதீங்க, புறக்கணிக்காதீங்க. இருள்ல கெட்டதுங்கிறது மட்டும் நினைக்காதீங்க. இருள்ல கெட்டது ஒரு அங்கம் தான். அப்படிங்கிற போது இருளை நீங்க ஏத்துக்கும் போது நான் கெட்டவன் ஆயிருவணும், அதாவது வாழ்க்கையில இருக்க கெட்ட நெகட்டிவ் டார்க்னஸ் நான் ஏத்துக்கும் போது நெகட்டிவ் ஆயிருவோம், நெகட்டிவ் பர்சன் ஆயிருவோம் கிடையாது. நீங்க அதை அவேர்னஸோட நான் டார்க்னஸ் எம்ப்ரேஸ் பண்றேன், நெகட்டிவ் ட்ரைட்ஸை இக்னோர் பண்ணிட்டு அதை ஓவர் கம் பண்ணி நான் டார்க்னஸ் எம்ப்ரேஸ் பண்றேன் நீங்க நினைச்சு அதை நீங்க கான்சியஸா ஒர்க் பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் a great person. With that thought I am leaving you. Thanks for watching. இருளுக்கான கடவுள்கள், இருளுக்கான கடவுள்கள் காளி தான். காளி பைரவரும் பைரவி தான் நிறைய தந்திரங்கள் கொடுத்தாங்க. நிறைய தாந்திரிக மார்க்கம் மந்திரம் எல்லாம் பைரவர் பைரவி கிட்ட தான் வந்தது. இந்த இது மனித இனத்துக்கு இருக்கிற யோகா டெக்னிக்ஸ் நிறைய பைரவர் பைரவி கிட்ட இருந்தது. சிவன் சொல்லுவாங்க, சிவனோட ரூபம் தான் பைரவர் தான் நிறைய டெக்னிக்ஸ் உங்களுக்கு கொடுத்தாரு, உங்களுக்கு யோகாக்கான டெக்னிக்ஸ். அப்படிங்கிற போது இருள் தெய்வங்கள் கிட்ட இருந்தா உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற இந்த ஒரு புரிதலோட நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.